Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. கண்டென்ட் ட்ரிவன் மாஸ் படம். நான் வந்து ஒரு முள்ளு மலரும் மாதிரி படத்துல ஒரு மாசான விஷயங்களும் சேர்த்து ரஜினி சாரை வந்து நான் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிஜே ஞானவேல் சொல்லியிருக்காரு. எல்லாமே கிளாஸான படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கும் படம் பிடிக்கும். மாசான மூமெண்ட்ஸும் அந்த படத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு தரப்பு ரசிகர்களும் இந்த படம் மீட் பண்ண தான் நான் எதிர்பார்க்குறேன். என்னடா இது இவரும் டிபிக்கல் கமர்ஷியல் படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இதே நீங்கள் வேற மாதிரி பேசுவீங்க, கரெக்டுங்களா? என்ன சார் ஞானவேல்னா நம்ம வந்து ஜெய்பி மாதிரி படத்தை எதிர்பார்த்தோம், இப்போ ஜெய்பீம் ஏன் கொண்டாடுறோம்? இத்தனை பேர் ஜெய்பீம் ஏன் கொண்டாடினாங்க? எதுக்கு சூரரை போட்டு கொண்டாடினாங்க? இது எல்லாமே ஆக்ஷன் படமா? ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த படமும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். காலங்காலமாக பேசப்படுற படம். அட் த சேம் டைம் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு தேவைப்படுற ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் மாஸ் மூமெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஹீரோயிசத்தினுடைய உச்சகட்டம் அதெல்லாம். அதாவது நான் ஏற்றுக்கிறேன், அதாவது வேறு வழி இல்லை, ஏன்னா என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம், போடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுற மாதிரி, நீ போடா வாழ்ந்துக்கு போடா என் தங்கச்சியோட அப்படி. இதெல்லாம் வந்து மகேந்திர சாருடைய அந்த ஒரு கெத்தான ஒரு விஷயம். அந்த கேரக்டராக வரும்போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ ரெண்டு பேருக்குமான கான்ஃப்ளிக்ட்ன்றது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு கான்வர்சேஷன் இந்த படம் உருவாக்கும். இது மூலமாக அடுத்த கட்டம், அதாவது அரசாங்கமே சில விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார்னால் இவங்க ரெண்டு பேர் தான். ஒன்று இந்தியில் அவர் சூப்பர் ஸ்டார்னா இவர் ஆல் இண்டியா லெவலில் சூப்பர் ஸ்டார். அப்படி தான் இந்தியன் சினிமாவே பார்த்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார் நடிக்கிற ஒரு படம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அது பிறகு நீங்கள் ஃபாத் ஃபாசில், ராணா துக்கப்பட்டி, அப்புறம் வரிசையாக எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரஜினி சார் விட்டுருங்க, அவர் தான் ஹீரோ. பட் எல்லாரும் சேர்ந்து பெரிய பட்ஜெட் இருக்கும். ஆர்டிஸ்ட்க்கு மட்டுமே பெரிய செலவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டைரக்டர் அனிருத் அப்படின்னு பட்ஜெட் எங்கோ போயிருக்கும். சோலோ ரிலீஸாக வரும்போது பிரமாதமான ஒரு ரெவன்யூ தான் வரும் பாக்ஸ் ஆஃபீஸில். இல்லை கூலி படப்பிடிப்பில் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால தான் வந்து ரொம்ப தண்ணி அடித்தாங்க, இல்லை வந்து அதாவது நிறைய தண்ணி ஊற்றிட்டாங்க, அவர் மேலே தலையில் ஊற்றிட்டாங்க, தலைகளை நிற்க வச்சாங்க. என்னங்க அது எங்கெங்க பார்த்தீங்க நீங்கள்? யார் பார்த்தது இதெல்லாம்? இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கிறது வேட்டையன். டிஸ்கஸ் லாட்ஸ் அபவுட் வேட்டையன். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கா எப்படி சார் இருக்கு வேட்டையனை பொறுத்தவரைக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ புக் மை ஷோவில் பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் வந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த படம் வந்து ஒரு பரபரப்பில் இருக்கு. அது வந்து ரஜினி சாருடைய சக்ஸஸை நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து இப்போதான் கோட் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க உடனே வந்து இன்னொரு பெரிய படம் வந்தோன்னா பெரிய ஓப்பனிங் இருக்காது அப்படின்வாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி அந்த படம் பெரிய சாதனை பண்ணியிருந்தா இந்த படமும் பெரிய சாதனையாக வர்றது தான் சினிமாவுக்கு நல்லது. கேப்பே இல்லை. செப்டம்பரில் அந்த படம் வருது, அக்டோபர்லேயும் இது வருது. இப்போ இது வரையும் பார்த்தீங்கன்னா கோட் ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே எல்லா இடத்துலையும் டிக்கெட்லாம் புக் ஆகிட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எப்போ எனக்கு கால்ஸ் வருதோ அப்போ தான் எனக்கு தெரியும். அதாவது நிறைய பேர் கால் பண்ணி, சார் நீங்கள் ரெட்ஜைட்டில் பேசி எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க, நீங்கள் நிறைய பேசுகிறீங்களே, ஐயோ என்ன போய் மாட்டி விட்றீங்க அப்படின்னு. நம்ம வந்து ஏதோ நல்லா இருக்குன்னு சொன்னால் உடனே எல்லாரும் கால் பண்ணிட்டு, சார் எப்படியாவது சாட்டர்டேக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க, சண்டேக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க சொல்லும்போது ஓகே, அப்போது படம் ஹைப்பில் இருக்குது. அவங்களுக்குலாம் டிக்கெட் கிடைக்கல தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் வந்து ரெட்ஜைட்டில் கால் பண்ணி கேட்டால் அவங்க சார் என்ன எப்போ போய் டிக்கெட் கேட்குறேன்னு. நான் அப்புறம் சொன்னேன், சார் வேறு ஒரு தியேட்டருக்கு அந்த தியேட்டரில் வாங்கி கொடுக்குறேன். இல்லை எனக்கு இந்த தியேட்டர் தான் வேணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த தியேட்டர்லாம் டிக்கெட் இல்லை. அப்போ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக இந்த தேர்ஸ்டேலேருந்து சண்டே வரையும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் இந்த படம் அச்சீவ் பண்ண போது. எந்த அளவு நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எப்படி பண்ணுது, டாக் எப்படி வருது. ஒரு திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி எங்கே வருதுன்னா டாக் தான். ஓப்பனிங் வந்து ரஜினி சார் கொண்டு வருது. அது வந்து ரஜினி சாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த மனசுலாய் சாங் கொடுத்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக ட்ரெய்லர் வந்த உடனே இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் மாஸ், அதாவது மாஸ் படம். கண்டென்ட் ட்ரிவன் மாஸ் படம். அதாவது கண்டென்ட் ட்ரிவன் அப்படின்னா மாஸ் படம் இல்லாமல் கிளாஸாக படம் போக முடியும். சில படம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ட்ரிவனாக இருக்கும், ஆனால் கிளாஸ் படமாக போயிடும். ஆனால் இது கண்டென்ட் ட்ரிவனாகவும் ஒரு மாஸ் படமாகவும் இருக்குது. அதுதான் வந்து டைரக்டரே சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு முள்ளு மலரும் மாதிரி படத்தில் ஒரு மாசான விஷயங்களும் சேர்த்து ரஜினி சாரை வந்து நான் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிஜே ஞானவேல் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு நல்ல கண்டென்ட்டையும் பார்க்க போகிறோம், அதில் ஒரு மாசான படமும் பார்க்க போகிறோம். மாசனா அதில் ஆக்ஷன் இருக்கும், கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு ரஜினி சாரனுடைய என்ன சொல்றது சிக்னேச்சர்லாம் அதெல்லாம் இருக்கும். ரஜினிஃபைட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம ஒரு 5 இடத்துல ஒரு சொல்லுவாங்க, ஒரு சினிமா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தாலே போகிறோம், மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்தில் நிறைய இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ட்ரெய்லர்ல கண்டிப்பா ஒரு பெரிய ஹீரோவோட எலிவேஷன் இருக்கும். ஒரு இன்டர்வல் பிளாக்ல சொல்ற டயலாகா இருக்கட்டும், ஒரு சேசிங் ஃபைட் ஏதாவது ரொம்ப அண்டர்பிளே தானே சார் இருக்கு. இல்ல அப்படி இல்ல. ஒரு மாஸ் ஆக்ஷன் படம், திருஷ்யம் படம் எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுங்களா? அதுல எங்க ஆக்ஷன் இருந்தது?
ஆனா அந்த சட்டிலான ஒரு மொமெண்ட் அப்படி கிடையாது. திருஷ்யம் படம் வந்து இன்னைக்கு வரையும் இந்திய இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இப்படி நிறைய எடுத்துட்டு வாங்களேன் நீங்க. அது வந்து தமிழ்ல வந்ததும் சரி, கமல் சாருடைய மிகப்பெரிய வெற்றி படமா அந்த படம் அமைஞ்சது. அது பிறகு நிறைய படம் எடுத்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் படம் எடுத்து வச்சிங்களேன், வேட்டையாடு விளையாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் மாஸ் ஆக்ஷன்லாம் இருக்காது. அதில் இருக்கும் ஆக்ஷன் இருக்கும், பட் நாட் சோ மெனி ஆக்ஷன். அது மோர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த மாதிரி தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு கிளாஸான ஒரு படத்துல மாஸான விஷயங்களும் இருக்கும். அப்போ என்ன ஆயிடும்னா, எல்லாமே கிளாஸான படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கும் படம் பிடிக்கும். மாஸான மூமெண்ட்ஸும் அந்த படத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக 2 தரப்பு ரசிகர்களும் இந்த படம் மீட் பண்ண தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ஆக்ஷன் 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 பஞ்ச் டைலாக்ஸ் வச்சுட்டு போகிறதுக்கு வந்து அது வேற காலகட்டம். இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எலிவேட் ஆயிட்டாங்க, ரொம்ப எலிவேட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து எந்த அளவு எஜுகேஷன்னா, இன்னைக்கு வந்து அவங்க மலையாள சினிமாலேருந்து, தெலுங்கு சினிமாலேருந்து, கன்னட சினிமாவில் பார்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன மாதிரி படம் இது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் கொரியன் படம் எல்லாத்தையும் வந்து ஓடிடியில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுற படமாக இருக்கணும். நீங்கள் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படங்கள்லாம் பாருங்கள், ஹாலிவுட்டில் கண்டினியூஸாக ஆக்ஷன்லாம் இருக்காது. நிறைய டைலாக்ஸாக எமோஷனாக போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கும். அதோட அந்த படத்தினுடைய அதை ஆக்ஷன் பிளாக்கை வச்சு அந்த படத்தை ட்ரெய்லர் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த படத்தில் ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பல விஷயங்கள் மாஸான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவர் இன்டர்வியூவில் சொன்னது தான் என்னுடைய பெஞ்ச் மார்க்கு. ட்ரெய்லரும் எனக்கு அதை கிளியராக சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர் என்ன சொல்லியிருக்காரு, இது கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம். அதில் நான் மாஸான பல விஷயங்கள் வச்சுருக்கேன். அதில் பஞ்ச் டைலாக்கும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அடிப்படையில் நான் ஒரு கான்வர்சேஷனை உருவாக்க போகிறேன். ஒரு திரைப்படம், நல்ல திரைப்படம் எது பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் உருவாக்கணும், வந்துட்டு போயிடக்கூடாது. நீங்கள் வணிக ரீதியில் ஒரு படம் வெற்றி அடைஞ்சு மறந்துட்டா வச்சுங்களேன், படம் பேர் சொன்னால் அந்த டைரக்டருக்கு வச்சுப்பாங்க. இப்போ ஒரு படம் வந்தது, ஒரு 50 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அது பிறகு 6 மாதம் கழிச்சு அந்த படம் வரலாற்றில் எங்கேயுமே பதிவு இல்லை வச்சுங்களேன், அந்த படம் வணிக ரீதியில் வெற்றி தான். எது வரலாற்றில் பதிவு பண்ணுற படம்னா ஒரு ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா இருக்கணும். ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்க. இப்போ எதுக்கு நம்ம வந்து ஒரு வெற்றிமாறன் சாரை கொண்டாடுறோம்? அவரோட ஒவ்வொரு படமும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. அதே மாதிரி எதுக்கு நம்ம ராம் சாரை கொண்டாடுறோம்? நீங்கள் டைரக்டராக எடுத்துகிட்டு வாங்களேன், ராம் சாரை ஏன் கொண்டாடுறோம்? ஒரு முக்கியமான டைரக்டர் பேர்லாம் நிறைய பேர் லிஸ்ட்டு சொல்லிட்டே போகலாம். நான் அந்த மாதிரி ஏன் அவங்களெல்லாம் கொண்டாடுறோன்னா, அவங்க கொண்டு வந்த படங்கள் எல்லாமே ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. இப்போ ஜெய்பீம் ஏன் கொண்டாடுறோம்? இத்தனை பேர் ஜெய்பீம் ஏன் கொண்டாடினாங்க? எதுக்கு சூரரை போட்டு கொண்டாடினாங்க? இது எல்லாமே ஆக்ஷன் படமா? இருக்கும், பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கும். சூரரை போட்டில் ஆக்ஷன் கிடையாது. சூரரை போட்டு வந்து மோர் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஓகே, அதில் வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் இருந்ததா இல்லையா? நம்மளை என்கேஜ் பண்ணிச்சா இல்லையா? ஸோ இதுதான் ஒரு நல்ல திரைப்படத்துக்கு அழகு. காலங்காலமாக நம்ம சூரரை போட்டு பேசிட்டு இருப்போம், ஜெய்பீமை பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு திரைப்படமாக தான் இந்த படமும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். காலங்காலமாக பேசப்படுற படம், அட் த சேம் டைம் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு தேவைப்படுற ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் மாஸ் மூமெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வார்த்தை தான் சார், இதுக்காக எவ்வளோ கேள்வி கேட்டீங்க. அவங்க ஒரேடிய ட்ரெய்லர் அப்படி போட்டாங்கன்னா டப்புன்னு ஆயிடும்னா, அவங்க ஒரு டைரக்டர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்போ ஞானவேல் அப்படின்னும் போது ஜெய்பீம் டைரக்டராக வச்சிருக்காங்க. என்னடா இது, இவரும் டிபிக்கல் கமர்ஷியல் படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இதே நீங்கள் வேற மாதிரி பேசுவீங்க. கரெக்டுங்களா? என்ன சார், ஞானவேல்னா நம்ம வந்து ஜெய்பீம் மாதிரி படத்தை எதிர்பார்த்தோம், இப்படியே கேள்வி வேற மாதிரி கேட்டிருப்பீங்க என்கிட்ட. என்ன சார், அவர் போய் ஆக்ஷன் மசாலாலாம் காமிச்சிருக்காரு ட்ரெய்லரில், அப்போ டக்குன்னு வந்து ஒரு ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேற மாதிரி பதில் சொல்லும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுக்காக சொல்லணும். இப்போ அதை வந்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் ரொம்ப தெளிவாக பிரதர்ஸ், நான் கொடுக்கறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம். இந்த கண்டென்ட், நான் சொல்ல போகிற கண்டென்ட் வந்து இன்னைக்கு உலகத்து ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிறது ஒரு என்கவுண்டர்ஸ். இங்கே மட்டும் இல்லை, பாம்பேல வந்து என்கவுண்டர்ஸ்ன்றது பெரிய பாப்புலர். அப்போ என்கவுண்டர்ஸ் ஏன் நடக்குது? என்கவுண்டர்ஸோடைய அத்தியாவசியம் என்ன? என்கவுண்டர் தேவையா இல்லையா? இப்படி பல கான்வர்சேஷனை உருவாக்க போகுது. ஒரு நல்ல திரைப்படத்துக்கு அழகே வந்து பல காலமாக ஒரு கான்வர்சேஷன் உருவாக்கணும். அவரோட ஜெய்பீம் படம் பல டிஸ்கஷன் உருவாக்குச்சு. அந்த கம்யூனிட்டிக்கே பெரிய பெனிஃபிட் கொண்டு வந்து கொடுத்தது. தமிழக அரசு அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் இந்த படம் உருவாக்கும். இது மூலமாக ஒரு சேஞ்ச் வரலாம். அது வந்து நல்லதுதானே, உலகத்துக்கு நல்லது இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் முள்ளு மலரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு டைரக்டர். உங்களுக்கும் முள்ளு மலரும் மகேந்திரன் சாருக்குமே பயங்கரமான ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அங்கிருந்து முள்ளு மலரும் பார்க்குறோம், இங்கே வந்து ரஜினி சார் முள்ளு மலரும்னு கொஞ்சம் மாஸ் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறாரு. இன்னொன்று அந்த கையில் ஒரு காப்பு போட்டிருந்தார் ரஜினி சார், எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அது போடுறாரு. ஸோ இவ்வளோ ரிசம்பிளன்சஸ் இருக்கும்போது ரஜினி சாரை இன்னும் எலிவேட்டடாக காட்டுறதுக்காகவும் முள்ளு மலம் ரிசம்பிளன்ஸ்க்காகவும் வேற ரஜினி சாரோட ஆர்க்கா எப்படி சார் பிளான் பண்ணியிருப்பாங்க? இல்லை, முள்ளு மலரும் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் வந்து நான் வாக் போகும்போது நிறைய பாட்டு கேட்பேன். நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு எங்கேஜிங்காக ஒரு ஃபேக்டர் என்பதை பார்த்தீங்கன்னா முள்ளு மலரும் பாட்டு கேட்டே இருப்பேன். அதில் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும், அது பிறகு அந்த ஆசையை காத்துல தூது விட்டு, இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த படத்தில் கமர்ஷியலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அதில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு விஷயம் இருக்கும். அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணனுக்கும் ஏன்னா மச்சானுக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, எல்லாமே பிரமாதமாக மகேந்திர சார் கொடுத்துருப்பாரு. இப்போ அதில் ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும்.
அதாவது அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கிடையாது, ஓகேங்களா, ஒரு ஃபைட் கிடையாது. ஆனால் ஆக்ரோஷமாக இருக்கும் படம் ஃபுல்லாக. அந்த கோபம் தெரிக்கும், ஒரு ஆட்டிடியூட், ஒரு அந்த ஆட்டிடியூட்ல அந்த கோபத்திலே வந்து படம் ஃபுல்லாக நம்மளை எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ நடந்துட்டு போதுரா அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். கடைசியில் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், சார் உங்களை எனக்கு பிடிக்காது சார், ஆனால் என் தங்கச்சி பிடிச்சிருக்கு, போங்க கல்யாணம் பண்ணிட்டு போங்க. அது சொல்லுவார்ல, அந்த சீன் வந்து அப்படி பிரமாதமாக இருக்கும் அந்த சீன். அதாவது உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனாலும் என் தங்கச்சி பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு ஹீரோ இல்லை, ஹீரோயிசத்தினுடைய உச்சகட்டம் அதெல்லாம். அதாவது நான் ஏற்றுக்கிறேன், அதாவது வேறு வழி இல்லை, ஏன்னா என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம், போடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுற மாதிரி, நீ போடா வாழ்ந்துக்கு போடா என் தங்கச்சியோட அப்படி. இதெல்லாம் வந்து மகேந்திர சாருடைய அந்த ஒரு கெத்தான ஒரு விஷயம். அவர் கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் பழகியிருக்கேன். ஒரு கெத்தான மனிதர். கெத்துனா தன்னை என்றைக்குமே வந்து ஒரு விட்டு கொடுத்ததே கிடையாது. அதை வந்து அப்படியே கேரக்டரில், காளி கேரக்டரில் முள்ளுமலர் கொண்டு வந்திருப்பார். அதை தான் ரஜினி சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் அந்த கேட்கும்போது ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னார், நீங்கள் பார்த்த முள்ளுமலரில் இந்த காளி வந்து நான் இல்லைங்க, அது மகேந்திரன் சார். மகேந்திர சார் தான் நான் வந்து பிரதிபலித்தேன். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும், அவர் நடக்கும்போது, அவர் சிகரெட் பிடிக்கும்போது, அவர் ஸ்டைலாக ஒன்று பண்ணுவார், அதெல்லாம் அப்படியே நான் கொண்டு வந்தேன். எல்லாரும் சொன்னாங்க ரஜினி சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருன்னு. ஆனால் நான் நடித்தது ஜஸ்ட் ரிப்ளிகா ஆஃப் வாட் மகேந்திரன் சார் இஸ் டன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் அதை வந்து ரொம்ப அம்புல சொல்கிறார், நான் வந்து என்னுடைய தனித்துவம் கிடையாது, அது மகேந்திர சாரோட தனித்துவத்தை தான் நான் வந்து பிரதிபலித்தேன் அப்படின்னாரு. ஸோ அதுதான் அவர் வந்து மகேந்திர சார் கொடுத்த ட்ரிபியூட். ஏன்னா அவரை கேட்கும்போது இவர் டைரக்டர் கேட்டிருக்காராம், சார் முள்ளு மலரம் காளி மாதிரி ஒரு கேரக்டர் சார் அப்படின்னும் போது, அது நான் பண்ணலப்பா, அவர் மகேந்திர சார் பண்ண வச்சார் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அம்பிள்னஸ் தான் ரஜினி சார். அந்த கேரக்டராக வரும்போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னன்னா, தன்னை எதுக்கும் விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டர், தன்னுடைய ஸ்டாண்டில் நிலைய நிற்பார். அதுதான் முள்ளுமலர்ல. காளி வந்து விட்டே கொடுக்க மாட்டார், தான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டார், கடைசி வரையும் சொல்லுவார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார். இந்த விஞ்சில் எல்லாரும் கூட்டு போறேன்னா மக்கள் நல்லா தானே பண்றேன், நான் என்ன பண்ணேன், அது உங்களுக்கு பொறுத்தவரையும் தப்பு, ஏன்னா அது அரசாங்கத்துக்கு சொந்தமான கவர்மெண்ட் ரூல், பட் எனக்கு ரூல் கிடையாது. சும்மா போற வண்டி அதுல மக்களை கூட்டு போனா என்ன, ஏன்னா சும்மா தான் கீழே போகுது, இவ்வளோ பேர் மக்கள் வந்து இங்கேருந்து கீழே போனோம்னா இவ்வளோ தொலைவு டிஸ்டன்ஸ் போனோம், அவங்க வரட்டுமே விஞ்சில் அப்படின்னு அது ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவர் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவர் சொல்லுவார், அரசாங்க சொந்தமானத்தில் நீ அனுப்பலாமா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு வந்து இந்த விஞ்சி கீழே போகுது, சும்மா தானே போகுது, கூட்டு போகலாம். இதனால் நான் வந்து அதை வியாபாரம் பண்ண தானே கேட்கணும், அது காசு கேட்டால் தான், நான் காசு வாங்கல, நான் போகும்போது ஃப்ரீயாக தானே போகுது, நான் வந்து போகிறேன். அதுதான், அதாவது தான் எடுத்த நிலைப்பாடில் அப்படியே உறுதியாக இருக்கிறது தான் அந்த காளி கேரக்டர். அந்த காளி கேரக்டர் தான் இந்த படத்துலேயும் வரும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் இந்த கான்ஃப்ளிக்ட்டு. அவர் வந்து இது வந்து தேவை, இந்த என்கவுண்டர்ஸ் தேவை, அப்போ தான் இந்த சொசைட்டியில் எலிமினேட் பண்ண முடியும். எதெல்லாம் வந்து ராங் எலிமெண்ட்ஸோ, அதாவது ராங்கான பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா, திருத்தே முடியாத ஜென்மங்கள் இருந்தனா அவங்களை எலிமினேட் பண்ணணும்னா வேறு வழி கிடையாது, என்கவுண்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்கவுண்டர் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓரளவு எஸ்கேப் ஆகலாம். ஹியூமன் ரைட்ஸில் வயலேஷனாக வரும், உங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனாலும் நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும், வேறு விதத்தில் அதை வந்து ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ண முடியும். என்கவுண்டர்னாலே பார்த்தீங்கன்னா அவர் சுட்டாரு, அவர் ஓடினாரு, அவர் தாக்குனாரு, இன்ஸ்பெக்டருக்கு இது அடிபட்டது, கை அடிபட்டது, அப்படிலாம் நம்ம பார்ப்போம், பேப்பரில் படிப்போம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார், அப்படியா, மேலே அடிப்படல சுட்டாங்க ஆனால் ஜீப்பில் பட்டுருச்சு அப்படி சொல்லுவாங்களா? சரி, ஏதோ அது நடக்கும்ல. ஸோ அதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, கேஸாக போகும்போது கேஸ் நிற்காது, ஏன்னா அவன் சுட்டதுக்கான ஆதாரம்லாம் வச்சிருப்பாங்க போலீஸில். அப்போ என்ன ஆகுது, இது வந்து ரியாக்ஷன் தான், ஆக்ஷன் கிடையாது. அவன் பண்ணதுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போ என்கவுண்டரே கிடையாது இது. ஆனால் நம்ம தான் என்கவுண்டர் பத்திரிக்கையில் படிக்கிறோம். ஆனால் போலீஸை பத்திரிக்கை கேஸ் என்னன்னா, அவன் சுட்டா, இல்லை அவன் அடித்தா, கத்தி வெட்டினா, நாங்கள் சுட்டோம், இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அப்போ கேஸ் க்ளோஸ். அப்போ அவனை வந்து கண்டினியூஸாக கேஸ் எடுத்துன்னு போனோன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு, போலீஸை பொறுத்தவரைக்கும். இதை ஒரு லாயர் கொண்டு வர்றாரு, ஓகே, மனித உரிமைகள் சம்மந்தப்பட்ட ஒரு லாயர் கொண்டு வர்றாரு. என்கவுண்டர் தப்பு, இது நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, என்கவுண்டர் பண்ணாதான் இந்த சொசைட்டி க்ளீன் ஆகும், ஏன்னா திருந்த முடியாத ஜென்மங்களை இதுதான் பண்ணியாகணும், திருத்த முடியாதுன்னா இதுதான் பண்ணியாகணும் நடவடிக்கை, இதுதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ 2 பேருக்குமான கான்ஃப்ளிக்ட் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு கான்வர்சேஷன் இந்த படம் உருவாக்கும். இது மூலமா அடுத்த கட்டம், அதாவது அரசாங்கமே சில விஷயங்களை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது உருவாக்குற ஒரு கான்வர்சேஷன் அரசாங்கத்துக்கு ஒரு புரிதலை உருவாக்கலாம். அது மூலமா அடுத்த கட்டம் எப்படி வந்து ஜெய்பீம் படத்தை மூலமா ஒரு மாற்றம் வந்ததோ, அதே மாதிரி இந்த படத்து மூலமா இது சொல்ல வந்த கருத்து மூலமா ஒரு மாற்றம் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 33 வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹம் ரஜினி சார் அண்ட் அமிதாப் சார் சேர்ந்து பண்றாங்க. பேசவே இல்லை சார், ஒரு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது, ப்ரிவியூல பார்க்கும்போது 2 பேரும் பேசவே இல்லை, பார்த்துக்கிறாங்க, பிளாஸ்ட் சார், யூடியூப் ஸ்க்ரீன்ஸே தெரிக்குது. ஸோ தியேட்டர் இன்னும் ஸ்க்ரீன்ஸ் வில் செட் ஆன் ஃபயர் தான்.
உங்களுக்கு அது எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கு. ஹம்ன்றதுலாம் நம்ம வந்து ஹிந்தியில பார்த்திருப்போம், தமிழ்ல பார்க்கல. இப்ப தமிழ்ல அமிதாப் பச்சன் அவர்களை கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஏற்கனவே எஸ் ஜே சூர்யா வந்து அவர் கொண்டு வரணும்னு ஒரு படத்துல ட்ரை பண்ணி அது கொஞ்சம் எடுத்து அப்புறம் நிறுத்திட்டாங்க. ஆனா முதல் முறையா ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் அவர்களும் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருமே லெஜெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார்னால இவங்க 2 பேர் தான். ஒன்று இந்தியில் அவர் சூப்பர் ஸ்டார்னா இவர் ஆல் இண்டியா லெவலில் சூப்பர் ஸ்டார். அப்படிதான் இந்தியன் சினிமாவே பார்த்துட்டு இருக்கு. இந்த 2 சூப்பர் ஸ்டார் நடிக்கிற ஒரு படம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு. என்னென்ன மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது இவங்களுக்குள்ள, என்ன பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறதா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில். ஓகே, பட் எங்களுக்கு தெரிஞ்சதை விட ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார், இஃப் ஐம் நாட் ராங். அதுல இருந்து ஏதாவது இப்போ நான் காளிக்கும் இந்த கேரக்டர் பேருன்னு ரிவீல் பண்ணவே இல்லை, இவங்களுக்குமான சிங்க் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்லை, எனக்கு வந்து கேரக்டர் சிங்க் தான். அதாவது தான் எடுத்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார் கேரக்டர். அதாவது இது தப்புன்னு சொல்லிட்டு இவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. இது அதேதான். அங்க பாத்தீங்கன்னா அந்த சரத்பாபு கேரக்டர் வந்து சொல்லும் நீ பண்றது தப்புன்னு சொல்லும். இவரே சொல்ல நான் பண்ற தப்பு இல்ல. அங்க விஞ்சிங் ஒரு என்கவுண்டர், இங்க விஞ்சிங் என்கவுண்டர். எனக்கு வந்து இதுதான் வழி. இந்த உலகத்தை மாத்தணும், இந்த உலகத்துல நிம்மதியை கொண்டு வரணும், அமைதியை கொண்டு வரணும்னா எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இதுதான். ஓகே, அவங்க வந்து லிஸ்ட்ல எடுப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயிலே ஒரு சின்ன இண்டிகேஷன் காமிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க இருக்காங்கன்னா என்ன பண்றது. அப்போ ஒருத்தர் ரிப்பீட்டடா தவறு பண்ணிட்டே இருக்கான், திருந்தே மாட்டேன்றான்னு என்ன பண்றது. அவனை வச்சுட்டு கோர்ட்ல வச்சுட்டு பண்ணிட்டே இருக்க முடியாது. அவன் வந்து பெயில் எடுத்து போயிட்டே இருக்கான், எடுத்து திருப்பி தவறு பண்றான். அதுதான் நிறைய கேரக்டர் மூலமா காமிக்கிறாங்க. அப்போ அந்த கேரக்டர் வந்து இது மாதிரி தவறுகள் பண்ணிட்டே போனா நான் என்ன பண்ணது. ஒரு போலீஸா என்னால வந்து ஒருத்தன் பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியாது, ஒருத்தரை தடுத்துட்டே இருக்க முடியாது, பர்மனண்டா தடுத்தாகணும். அப்போ அந்த பயம் உருவாக்கணும். இந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குறதா எனக்கு இதான் வழி அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக தான் இவர் நிற்கிறார். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான 2 பேருடைய ஸ்டாண்டாக இருக்கும். சும்மா அந்த படத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான். இவர் தன்னோட நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பார். இவர் சொல்லுவார் நீ என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது தப்பு. ஏன்னா மனித உரிமை மீறல். நீ வந்து புல்லட்டை கையில் எடுக்க முடியாது, கன்னை கையில் எடுத்து சுட முடியாது, நீ கோர்ட்டுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்னு இவருடைய ஸ்டாண்டாக இருக்கும். இதுதான் இந்த கதையில் அவங்க சொல்ல வந்த கருத்து. அதனால இது கிளியராக அதனுடைய வேற வெர்ஷனாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயம், இது சொசைட்டியில் நடக்கிற விஷயம். டிஃபரன்ஸ் என்னன்னா இது லார்ஜர் இஷ்யூ, அது சின்னதாக ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயம். அது வந்து லார்ஜர் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. அது பர்ஃபார்மன்ஸாக ஒரு அழகாக படம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு சொசைட்டியில் பேசப்படுற ஒரு படமா இருக்கும். ஜஸ்ட் லைக் விருமாண்டியில் சொன்ன மாதிரி இயற்கை தவிர வேற யாரு தண்டனை கொடுத்தாலும் அது கொலை தான். இப்போ நீ விருமாண்டியிலும் பெரிய கான்வர்சேஷன் இருந்தது அந்த நேரத்தில் வந்து கொலை, அதாவது ஒரு தூக்கு தண்டனை கரெக்டா இல்லையான்னு ஒரு கான்வர்சேஷன் உருவாக்குச்சு இல்லை. அப்போ தூக்கு தண்டனை பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்னு விருமாண்டியில் பேசியிருப்பாங்க. பெர்ஸ்பெக்டிவ் எடுப்பாங்க. ரோகிணி மேம் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று எடுப்பாங்க, இவரோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து கடைசியில் சொல்லுவாங்க எது ரைட்டுன்னு சொல்லிட்டு, இது தப்பு அப்படின்னு கடைசியில் வருது இல்லை. அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு கான்வர்சேஷன் உருவாக்குறதை நான் எதிர்பார்க்குறேன். பிளாட்டா இன்னொரு விஷயமும் உள்ள வந்துட்டு இருக்கு. ஹராஸ்மெண்ட், ரேப் அண்ட் மர்டர், ஒரு விமனுக்கு நடக்கிற ஒரு அநீதி, இது எல்லாமே கூட படத்துல பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கு. அது இன்னொரு பக்கம் ஜெய்பீம் பார்த்துட்டு வந்தோம்னா சாரோட ஃபிலிமோகிராஃபி, ஞானவேல் சார் ஃபிலிமோகிராஃபி ஏதோ ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோட டச் இருக்கும். ஸோ இதுல அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இது ரியல் பேஸ் தான். இவங்க வந்து கண்டிப்பா ரியல் பேஸ் தான். அவர் வந்து குக்கப் பண்ணியெல்லாம் ஸ்டோரி பண்ண மாட்டாரு. இப்போ எல்லா படங்களும் பாருங்களேன், அவர் அடுத்து பண்ண போற படமும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து சரவணபவன் அண்ணாச்சியினுடைய கதையை எடுக்க போறாரு வெப் சீரிஸா அப்படின்னு சொல்றாங்களே. அவர் வந்து ஒரு ரியல் லைஃப் பேஸ்ல வரும்போது தான் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா பண்ண முடியும். இதுவும் வந்து நிறைய ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு கதை உருவாக்கி இருக்காங்க. அதுல வாட் இஃப் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு ரியல் லைஃப் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ். இப்போ நம்ம கடந்து போயிடும், நம்ம வந்து அதை அப்படியே கடந்து போயிடுறோம். ஒரு என்கவுண்டர் இருக்குது, ஒரு என்கொயரி நடக்குது, அதோட கேஸை முடிச்சிடுறாங்க. வாட் இஃப் சம்படி கம்ஸ் அண்ட் டேக்ஸ் இட் அப் சீரியஸ்லி. அதுதான் அமிதாப் பச்சன் கேரக்டர். இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து ஒரு பண்றாரு. ஆனா இவர் ஏன் பண்றாருன்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா இருக்கு. இவர் ஏன் பண்றாருன்றதுக்கு இவர் சைட்ல ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ரேப்பு, உமனுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், அப்போ அதுக்கு எதிராக ஒன்று விஷயத்தை இவர் பண்றாரு. அதுக்கு வந்து இவர் சொல்றாரு ஜஸ்டிஃபைடுன்றார், அவர் ரிப்பீட் அஃபெண்டர் அப்படின்றார். இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அதை கோர்ட்டு கொண்டு வரணும், கோர்ட்டு டிசைட் பண்ணணும் அப்படின்ற. ஸோ கதையை பொறுத்தவரையும் அதுக்கான காரண காரியங்களை நீங்க சொல்ற விஷயம்லாம் வரும். ஆனா உண்மையிலே கான்ஃபிளிக்ட் வந்து திஸ் இஸ் பிட்வீன் ஐடியாலஜிஸ். 2 ஐடியாலஜி தான். எந்த ஐடியாலஜி கடைசியில் ஜஸ்டிஃபை. ஏன்னா என்கவுண்டர் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்கவுண்டர் மிஸ்யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஒரு போலீஸ் நினைச்சு வந்து நிறைய கேஸை வந்து இது பண்ணிட்டு கூட என்கவுண்டர் பண்ணலாம். அப்போ என்கவுண்டரை வந்து நீங்க டோட்டலா ஆதரிக்க முடியாது, எதிர்க்க முடியாது. ஏன்னா நீங்க எதிர்ச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நிறைய பேர் வந்து இதே விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிப்பீட் அஃபெண்டா போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பயம் இருக்காது. அப்போ நீங்க ஆதரிக்க முடியாது, எதிர்க்க முடியாதுன்னா அப்போ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல. அதை கரெக்டாக இந்த கதையில் கொண்டு வந்திருக்காரு தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி விஷயத்தை அவர் கொண்டு வந்து பிரதிபலிக்க போறாரு, எதை ஆதரிக்க போறாரு ஞானவேல் அவர்கள் வெயிட் பண்ணி காத்திருக்கேன். 700 to 800 ஸ்கிரீன் தமிழ் நடக்குது. வேர்ல்டு வைட் கவுண்ட் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு? வேர்ல்டு வைட் இன்னும் தெரியல நம்மளுக்கு. பட் ஆனால் பெரிய ரிலீஸ் நடக்குது. ஓவர்சீஸ்ல வந்து பெரிய ரிலீஸ். ஏன்னா வேற படமே இல்லை, காம்படிஷனா படமே இல்லை.
இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் பிளாக் படம் வருது, விச் இஸ் ஜீவா நடிச்ச படம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரில்லர், இது ஹாரர் த்ரில்லர். அதனுடைய லிமிட்டேஷன் ஒன்று இருக்கு, ஒரு 200 ஸ்க்ரீன் வரலாம். ஆனால் இந்த படம் வந்து 700-800 ஸ்க்ரீனில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக டாமினேட் பண்ணும். தெலுங்குலேயும் வேற படமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த காம்படிஷனும் இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய டேட், லீவு நாட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறோம், இது வந்து தசரா ஹாலிடேஸ், 4 நாள் கண்டினியூஸாக லீவு. எல்லாரும் வந்து திரையரங்களை போய் பார்க்கணும்னா ஒரு படம்னா அது வேட்டையன் தான். அதனால இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லை, உலக லெவலில் வந்து பெரிய ரிலீஸாக இந்த படம் இருக்கும். எக்ஸாக்ட் ஸ்க்ரீன் எனக்கு நம்பர்ஸ் தெரியல, மேபி ஒரு 3000-4000 ஸ்க்ரீன் வரலாம், கண்டிப்பாக வரலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்க நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சார் இன்னொரு பக்கம் லீவ் நாள், பண்டிகை காலம் இதெல்லாம் இருந்தபோது ரெகுலராக நான் 2 கேள்வி முன்னே வைப்பேன் சார் எப்போதும் ப்ரொடியூசர் மத்தியில். ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி கேட்டுக்கிறேன். கலெக்ஷன்ஸ் அதுதான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? கலெக்ஷன் நம்ம வந்து சூர்யா சார் சொன்னதை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அதுதான் சார் நான் கேள்வி, அடுத்த கேள்வி. சூர்யா சார் என்ன சொன்னாரு, கலெக்ஷன் கேட்காதீங்க, இது கேட்காதீங்க, ரெவன்யூ கேட்காதீங்க, நீங்க பண்ண வேண்டியது படம் நல்லா இருக்கா இல்லையா அதை செலிப்ரேட் பண்ணுங்க, அப்படிதான் நான் சொல்வேன். கலெக்ஷன் என்பது பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு ரெவன்யூ, பெட்டரா இருக்குமா இல்லையான்றது ப்ரொடியூசர் தான் தெரியும். ப்ரொடியூசருடைய பட்ஜெட் என்ன, இந்த படத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்கு. அமிதாப் பச்சன் அவர்களே பெரிய எக்ஸ்பென்சிவ் தான். அது பிறகு நீங்க ஃபாத் ஃபாசில், ராணா துக்கப்பட்டி, அப்புறம் வரிசையா எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரஜினி சார் விட்டுருங்க, அவர் தான் ஹீரோ. பட் எல்லாரும் சேர்ந்து பெரிய பட்ஜெட் இருக்கும். ஆர்டிஸ்ட்க்கு மட்டுமே பெரிய செலவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டைரக்டர், அனிருத் அப்படின்னு பட்ஜெட் எங்கோ போயிருக்கும். அப்போ எக்ஸாக்ட் பட்ஜெட் என்ன இருக்கலாம், 350 இருக்கலாம், 400 கோடி இருக்கலாம். நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி ரெவன்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோலோ ரிலீஸாக வரும்போது பிரமாதமான ஒரு ரெவன்யூ தான் வரும் பாக்ஸ் ஆஃபீஸில். அடுத்ததாக என்ன டிஜிட்டல் விலைக்கு விற்றுருக்காங்க, எது வந்து சேட்டலைட் எவ்வளோ போயிருக்கு, எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சேட்டலைட் சன் டிவி வாங்கியிருக்காங்க, டிஜிட்டல் போயிருக்கு, இப்போ என்ன மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அமேசான் பிரைம் என்ன ரேட் கொடுத்து வாங்கினாங்க எல்லாரும் நமக்கு தெரியாது. ஸோ பட் ஓவராலாகவே ரஜினி சார் கரியரில் டெஃபினட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, கூலி அளவுக்கு போகுமா தெரியாது, ஏன்னா கூலி வந்து வேற பெரிய ஸ்கேல் படம். அது லோகேஷ் கனகராஜ்னு ஒரு பெரிய டைரக்டர் இருக்காங்க அப்படின்னு வரும்போது அதோட பிசினஸ் வேற இருக்கும். அதோட கம்பேர் பண்ணாம இப்போ வந்திருக்கிற படங்களே இது ஹையஸ்ட் லெவல்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் இன்னொரு பக்கம் ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா ஃபேமிலியா போகலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பேர் தொடர்ந்து இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, இன்னைக்கு இந்த படம் என்கவுண்டர், விமன் ஹராஸ்மெண்ட், ரேப் அண்ட் மர்டர், ஒரு கிரைம் உள்ள வருது இல்லை சார்? ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் இதில் கனெக்ட் ஆகலாம். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஜெயிலர் மட்டும் ஆக்ஷன் இல்லையா, ஜெயிலில் இருந்து இல்லை, ஜெயிலில் எப்படி இருந்தது, தன் பேரனை காப்பாற்று, தன் மகனை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து கையில கத்தி எடுக்கிறார். அது வந்து குழந்தைகளை கூட்டு போக முடிஞ்சது இல்லை, ஏன்னா அது எல்லா ஃபேமிலியுமே கனெக்ட் ஆகும். ஏன்னா தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் சொசைட்டிக்கு நல்லது நடக்கணும், அதுல எனக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக அவர் போராடுறாரு. அதில் ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம இன்னும் பார்க்கல, படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ ஜெயிலில் கிளியராக தெரிஞ்சது, இதில் நம்மளுக்கு இன்னும் தெரியல. இவருடைய ஃபேமிலிக்கான ஒரு கனெக்ஷன் இருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு ஹீரோக்கான ஸ்டேக் வேணும். ஒரு கதையில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நடக்கும்போது ஹீரோக்கான ஸ்டேக் என்ன, இவர் வந்து வெளியாளாக இருக்க முடியாது, வெளியாளாக இருந்து என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவருக்கு ஒரு காரணம் வந்து ஆகணும்ல, அது என்னன்றது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அவருடைய பர்சனல் ஸ்டேக்ஸ் என்ன, அப்போதான் நம்ம கதையோட அவரோட கேரக்டரோட நம்ம ட்ராவல் பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இன்னும் 2 நாள் தான், நீங்கள் சொன்ன மாதிரி ஈகர்லி அவைட்டிங். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன டிப் இருந்தது சார். ரஜினி சார் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் திரும்ப வந்துட்டாருன்ற சந்தோஷமும் இருந்தது, ரெண்டுமே இருக்கு. அப்பதான் வேட்டையனுமே ரிலீஸ் ஆச்சு, அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி லோகேஷ் கனகராஜுமே கூலி அப்படின்னு அவர் பேச்சும் அடி வாங்குச்சு, அவருமே ஒரு ஜஸ்ட் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. ஸோ நீங்க ரஜினி சாரோட ஹெல்த் ஸ்டேட் பத்தி ஏதாவது தெரிஞ்சு பேசுனீங்களா? திருப்பி அவர் ரிகவரி ஆகிட்டு நிறைய பேர் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கட்டமாக அவர் ஷூட்டிங் போறாரு இன்னும் 10 நாள்ல. அது வந்து முன்னாடியே பிளான் பண்ணது. லோகேஷ் கனகராஜ் கிளியரா சொல்லியிருக்காரு, 28ஆம் தேதி வந்துட்டு அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு அவர் வரப்போறாருன்னு அப்பயே டிசைட் பண்ணிட்டாரு. நாளை தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு வந்து கிளியர் கட்டாக பிளான் பண்ணி நாங்கள் பிரேக் கொடுத்தோம். அவர் இல்லாத போர்ஷன் தான் எடுத்துட்டு இருந்தோம். அதனால இவர் வந்து கஷ்டப்படுத்தி எடுக்கல, தலைகீழ நிற்க வச்சு தலைகீழ தொங்க வச்சு எடுக்கல அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். சரி, 2வது ஊடகங்கள் எப்படின்னா பில்டப் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேசுறாங்க. அதாவது ஒருத்தரை தவறாக காமிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும், இப்படி சொல்றாங்க, அப்புறம் திடீர்னு இப்படி சொல்றாங்க. இது வந்து படம் வரப்போது தான் இந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ தப்பா பேசுறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் ஊடகங்களுக்கு தேவை வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது. எதை சொல்லணும் அப்படின்னா உண்மையை சொல்லணும். அது உண்மையில உங்க கருத்து சொல்லலாம். உண்மையான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை பத்தியான ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லலாம். ஏதோ ஒன்று அனுமானத்துல சொல்லுவாங்களே, நீங்களா ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கதை கட்டி விடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது எப்படின்னா, இல்ல கூலி படப்பிடிப்பில் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனாலதான் வந்து ரொம்ப தண்ணி அடிச்சாங்க, இல்ல வந்து அதாவது நிறைய தண்ணி ஊத்திட்டாங்க, அவர் மேல தலையில ஊத்திட்டாங்க, தலைகால நிக்க வச்சாங்க. என்னங்க அது எங்கெங்க பாத்தீங்க நீங்க? யார் பார்த்தது? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இல்ல, தெரியாத விஷயத்த நம்ம பேசக்கூடாதுன்னு தான் என்னுடைய பர்சனல் கருத்து. நம்மளுக்கு அவங்களா சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி பண்ணும்போது இது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லலாம்.
ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அந்த ஒரு இது நடக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஓகே. நம்மளா வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்னோ நடந்துட்டு இருக்கோம், நம்மளா அதுக்கான ஒரு காரண காரியத்தை கற்பிச்சு இப்படியெல்லாம் ஒரு பிளேம் கேம் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அவருக்கு ஹெல்த் வந்து முதல்லயே பிளான் பண்ணி இந்த ப்ரொசீஜருக்கு போகணும், அந்த ஸ்டெம்ன்றது ஏதாவது இதில் அப்டமனில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுபடி தான் போயிருக்காரு. அவர் உடனே மறுநாள் டிஸ்சார்ஜ்னா முந்தின நாள் நைட்டே போயிட்டாரு. ஸோ அவர் எனர்ஜிக்காக இருக்காரு. அவர் ரொம்ப அட்வான்ஸ்டு ஹெல்த் வைஸ் வந்து அவர் தன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நிறைய கேர்ஃபுல்லாக அவர் கரெக்டான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறதோடு தான் அவர் இவ்வளோ ஹெல்த்தியாகவும் அதோட முக்கியமாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது.